வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியில் பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. Today we see the continuation part of the lesson 17 Plant Kingdom. தாவர உலகம் என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான இரண்டாவது காணொளியை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம். At first we see the Pteridophyte. Pteridophyte are the first true land plants with the xylem and phloem. Hence they are called vascular capsicums. Cryptogams. The main plant body is differentiated into the root, stem and leaves. டெரிடோபைட்டுகளே சைலம் மற்றும் புளோயம் திசுக்களை கொண்டுள்ளது. முதலாவதாக உண்மையான நிலத்தாவரங்களாக இவை கருதப்படுகிறது. இவற்றை பற்றின முழுமையான விஷயங்களை நாம் அட்டவணையாகவும் டெரிடோபைட்டுக்கும் பிரயோபைட்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்பதை பற்றியும் நாம் முன்னரே இதை பார்த்துவிட்டோம். And then we see the importance and the classification. Pteridophytes also exhibit alternation of generation. The diploid saprophyte phase alternates with the haploid gametophyte phase. Saprophyte is the dominant phase. Saprophytes reproduce by means of spores. Spores are produced in sporangium. The sporangia bearing leaves are called as a sporophyte. Most of the plants produce only one type of spore, either microspore or megaspore. Homosporous. In some plants both microspore and megaspore are produced heteroporous. அதாவது இவற்றில் சந்ததிகள் மற்றும் சந்ததி மாற்றம் நடைபெறக்கூடிய இருமய ஸ்போரோபைட் நிலையானது ஒருமய கேமெட்டோபைட் நிலையுடன் மாறி காணப்படுகிறது. ஸ்போரோபைட் சந்ததி ஓங்குத்தன்மை கொண்டது. ஸ்போரோபைட்டானது ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. ஸ்போர்கள் விந்தகத்தினுள்ளே உருவாகின்றன. விந்தகத்தை உருவாக்கும் இலைகள் விந்தக இலைகள் என அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் அனைத்து தாவரங்களும் ஒரே வகையான ஹோமோஸ்போரஸ் ஒரே ஸ்போர்கள் என்று பெயர் உருவாக்குகின்றன. அது மைக்ரோஸ்போராகவோ அல்லது மெகாஸ்போராகவோ இருக்கலாம். சில தாவரங்கள் மைக்ரோஸ்போர் மற்றும் மெகாஸ்போர் எனப்படும் இரண்டு வகையான ஸ்போர்களையும் ஹெட்ரோபோரஸ் இரு வேறுபட்ட ஸ்போர்களையும் உருவாக்குகிறது என்பது இதனுடைய முழுமையான விளக்கம். Spores are gives rise to gametophyte generation called prothallus என்று பெயர், which is short-lived and independent. The gametophyte produce the multicellular sex organs, antheridium, which produces anthracite, male gametes, and archegonium, which contain the egg female gamete. The anthracite fertilizes the egg and form of diploid zygote. It develops into the embryo, which is differentiated into the saprophyte. ஸ்போர்கள் முளைத்து புரோதலஸ் எனப்படும் கேமெட்டோபைட் சந்ததியை உருவாக்குகின்றன. அது தன்னிச்சையாக குறுகிய நாள் வாழக்கூடியது. கேமெட்டோபைட்டானது பல செல்களை உடைய இனப்பெருக்க உறுப்புகளை தோற்றுவிக்கிறது. ஆந்த்ரேடியம் நகரக்கூடிய ஆண் இனச்செல்லை உற்பத்தி செய்கிறது. ஆர்கிகோனியம் முட்டையை உற்பத்தி செய்கிறது. நகரக்கூடிய ஆண் இனச்செல் கருவுறுதலின் போது முட்டையுடன் இணைந்து இருமய கருமுட்டையை உற்பத்தி செய்கிறது. கருமுட்டையானது கருவாக மாற்றமடைகிறது. அது மீண்டும் ஸ்போரோபைட்டாக வளர்ச்சி அடைகிறது. Then the classification of Pteridophyte. Pteridophytes are classified into 4 classes. They are called as a Cylopsida. Example Xylotum. Lycopsida எடுத்துக்காட்டு லைக்கோபோடியம். Snapsida எடுத்துக்காட்டு ஈக்யூசிட்டம். Trapsida எடுத்துக்காட்டு
நெரோலெஃபிஸ் இவை அனைத்துமே இதற்கு எடுத்துக்காட்டுகள். 4 வகையாக உள்ளது என்பது கிளாசிஃபிகேஷன் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 4 வகைகளையும் இங்கு நமக்கு படமாகவும் அதற்குரிய விளக்கங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் லைக்கோபோடியம் இஸ் நோன் as a club moss. ஈக்ஸ்டம் இஸ் நோன் as a ஹார்ஸ் டெயில். அதாவது லைக்கோபோடியம் கிளாஸ் மாஸ் எனப்படுகிறது. ஈக்விஸ்டம் குதிரைவால் எனப்படும், குதிரைவால் என அழைக்கப்படுகிறது. தம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டெரிட்டோஃபைட், இதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். பெரணிகள் அழகு தாவரங்களாக வளர்க்கப்படுகின்றன. ஃபென்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், அழகு தாவரங்களாக வளர்க்கப்படுகிறது. தென் ட்ரையாப்டரிஸ் உள்ள ட்ரையாப்டிஸ் அண்ட் பெட்டியோல்ஸ் ஆர் அதான் சொல்லியிருக்க ட்ரையாப்டரிஸில் ஈல்டு த வெர்மிஃபக் ட்ரக், மட்டநலத்தண்டு மற்றும் இலைக்காம்புகள் குடற்புழு கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது. த ஸ்பைரோ கிராப் ஆஃப் மார்சிலியாவினுடைய ஸ்பைரோக்கடியில் வாட்டர் ஃபென் ஆர் யூஸ்ட் ஆஸ் எ ஃபுட் பை சம் பீப்புள். மார்சிலியாவின் ஸ்போராக்கனிகளை சிலர் உணவாக பயன்படுத்துகின்றனர். தென் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிரயோபைட் அண்ட் டெரிட்டோபைட் அண்ட் பிரயோபைட்டினுடைய வேறுபாடுகள் என்ன என்பது இங்கு தெளிவாக நமக்கு அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. தாவர உலகத்தை வேர்த்தண்டு இலை என பிரிக்க முடியாது, இங்கு பிரிக்கலாம். இவை தாவர உலகினுடைய இருவாழ்வி ஆம்பிஃபியன்ஸு. இது அப்படி அல்ல, லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான நிலவாழ் தாவரம். கடத்தும் திசுக்கள் இங்கே காணப்படுவது இல்லை. வாஸ்குலர் திசுஸ் ஆர் ஆப்சண்ட், இங்கே வாஸ்குலர் திசுஸ் ஆர் ப்ரெசன்ட். தி டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி இஸ் த கேமிட்டோஃபைட். இங்கே டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி இஸ் அ ஸ்போரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸ்போரோஃபைட்ஸ் இஸ் ஜென்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த கேமிட்டோஃபைட் ஜென்ரேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிக்ஸியா. கேமிட்டோஃபைட் ஜென்ரேஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஸ்போரோஃபைட் ஜென்ரேஷன். எடுத்துக்காட்டாக இதுக்கு பார்த்தீங்கன்னா சிலாஜினல்லா என்பது எடுத்துக்காட்டு. அண்ட் தென் வி சி த ஜிம்னோஸ்பம். ஜிம்னோஸ்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி, ஜிம்னோஸ்பம் ஆர் நாக்கட் சி பிளான்ட் தட் இஸ் ஓவலி இஸ் நாட் என்க்ளோஸ்டு பை ஓவரி. Gymnosperm has 2 spaces. It has a life cycle, gametophytic and sporophytic. Sporophytic plants body is dominant and it is differentiated into root, stem and leaf. They have well developed vascular tissues, xylem and phloem. The water conducting tissues is trachea and the food conducting tissues is sleeve cells. They have cone in which sporangia and spore are produced. ஜிம்னோஸ்பம் என்பது திறந்த விதை தாவரங்கள். சூழானது சூர்பையால் சூழப்பட்டிருப்பது இல்லை. ஜிம்னோஸ்பெர்முடைய வாழ்க்கை சுழற்சியிலே ஸ்போரோஃபைட் மற்றும் கேமிட்டோஃபைட் என 2 நிலைகள் காணப்படுகிறது. தாவர உலகத்திலே ஸ்போரோஃபைட் ஓங்குத்தன்மையுடையது. இது வேர், தண்டு, இலை என வேறுபடுத்தப்பட்டுள்ளது. இவற்றிலே நன்கு வளர்ச்சியடைந்த சைலம், புளோயம் போன்ற கடத்தும் திசுக்கள் உள்ளன. நீரை கடத்தக்கூடிய திசுவானது ட்ரக்கீடுகளாகவும், உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய திசுவானது சல்லடை செல்களாகவும், ஜிம்னோஸ்பெர்களிலே ஸ்போர்கள் கூம்பு வடிவத்திலே விந்தகங்கள் உருவாகிறது. தென் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜிம்னோஸ்பம், இதனுடைய வகைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? ஜிம்னோஸ்பம் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். தயார் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைக்கட்டேல், ஜிங்கோயல்ஸ் அண்ட் தென் கோனிஃபரல்ஸ், தென் நீட்டல்ஸ் என்ற 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல்ல சைக்கட்டேல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கணும். At first we see the cycadales. There are palm-like small plants, erect and unbranched. Leaves are pinnately compound, forming a crown. They have a tape root stem and coraloid root. Example, Cycas species. அதாவது இவை பனைமரம் போன்று நேராகவும் கிளைகள் இல்லாமலும் வளரும் சிறிய தாவரங்கள். இறகு வடிவ கூட்டிலைகள் ஒன்று சேர்ந்து நுனியிலே கிரீடம் போல தோன்றுகிறது. வேரானது ஆணி வேர் மற்றும் பவள வேர் என 2 வகை வேர்களை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு சைக்கஸ் என்பது ஸ்பைசிஸ் எடுத்துக்காட்டு.
அடுத்தது ஜிங்கடேல். ஜிங்கடேல் மீன்ஸ் there are the large 3 or fan shaped leaves. Ginkgo biloba. Ginkgo biloba is one living species in the group. They produce unpleasant smell. இவை விசிறி வடிவ இலைகளை உடையது, பெரிய தாவரங்களாகும். இலை இந்த தொகுப்பில் உள்ள ஒரே வாழும் தாவரம் ஜிங்கோ பைலோபா ஆகும். இந்த தாவரம் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அண்ட் தென் வி சி த கோனிபெரல்ஸ். கோனிபெரல்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னம்னா, கோனிபெரல்ஸ் தீஸ் ஆர் எவர் கிரீன் ட்ரீஸ் வித் கோன் லைக் அப்பியரன்ஸ். தே ஹாவ் நீடில் லைக் லீவ்ஸ் ஆர் ஸ்கேல் லீவ்ஸ், seeds and winged and produced in the female cone. Example pinus. இவை விசிறி வடிவ இலைகளை உடைய பெரிய தாவரங்களாகும். இந்த தொகுப்பில் உள்ள ஒரே வாழும் தாவரம் ஜிங்கோ பைலோபா ஆகும். இந்த தாவரம் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரங்கள். இவை ஊசி போன்ற அல்லது செதில் போன்ற இலைகள் காணப்படுகிறது. விதைகள் இறகு வடிவ அமைப்பிலே கொண்டிருக்கும். இவை பெண் கூம்பு நிலை உருவாகிறது. எடுத்துக்காட்டு பைனஸ் என்பது இதற்கு எடுத்துக்காட்டு. Then we see the needles. Needles வந்து பார்த்தீங்கன்னா, needles are a small group of plants. They possess advanced character like angiosperm, only naked but developed on flower like shoot. Example neem species. இவை சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள். இவை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் போன்ற உயர் பண்புகளை கொண்டுள்ளன. இவை மூடப்படாத சூழ்களை கொண்டுள்ளதால் அவை மஞ்சரி அல்லது கூம்பிலிருந்து தோன்றுகின்றன. எடுத்துக்காட்டு நீட்டம் இதற்கு எடுத்துக்காட்டு. Then the economic importance of the gymnosperm. பொருளாதார முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். Woods of many conifers are used in the paper industries. Example pinus and agathis. அதாவது ஊசியிலை தாவரங்கள். மரக்கட்டையானது காகித தொழிற்சாலையில் தாள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு பைனஸ் அகாத்திஸ் என்ற ஒரு பேர். அடுத்தது conifers and are the source of the softwood for construction, packing and plywood industry. Example Cetrus agathis இதற்கு எடுத்துக்காட்டு. அதாவது ஊசி இலை தாவரங்கள் மென்கட்டைகள் கட்டுமானத்திற்கும் பொருளை பொதிவதற்கும் மற்றும் ஒட்டுப்பலகைகளை தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம் செட்ரஸ் அண்ட் அகாத்திஸ். Then the turpentine or essential oil extracted from the resin of pinus is used to paint preparation. It is also used medicinally to get relief from the pain, branches etc. அதாவது பைனஸ் தாவரத்தின் பசையிலிருந்து பெறப்படும் டர்பன்டைன் எண்ணெய் வண்ணப்பூச்சி தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது மூட்டு வலி மற்றும் பிற வலிகளுக்கான நிவாரணியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சீட்ஸ் ஆஃப் பைனஸ் கிரீடியானா ஆர் எடிபிள். அதாவது பைனஸ் ஜெர்டியானா என்னும் தாவரத்தினுடைய விதைகள் உண்பதற்கு பயன்படுத்தக்கூடியவை. Then Evridin is alkaloid extracted from Evitra. It cures asthma and respiratory problem. எபிட்ரின் என்னும் ஆல்கலாய்டு எபிட்ரா என்னும் தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. இது ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. தென் அரௌகேரியா பிரிட்விலி. அரௌகேரியா பிரிட்விலி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். இது வந்து ஒரு வகையான அழகு தாவரம் என அழைக்கப்படுகிறது. தென் வி சி த ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ் மூடி விதை தாவரங்கள் என்று பெயர். த டேர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ் derived from the two Greek word that is angio which means box or closed and sperms which are means to seed. Habit of the plants may be in herb, solanum, melangiana, scrub, hibiscus, rosa sinensis and tree, Mangifera indica, mango. They have well developed vascular tissues called xylem and phloem. Xylem contains vessels, trachea, xylem parenchyma and xylem fiber. Phloem contains saliva tubes and phloem parenchyma, companion cells of phloem fiber. ஆஞ்சியோஸ்பெர்ம் என்னும் செல்லானது ஆஞ்சியோ மற்றும் ஸ்பெர்மா என்னும் இரண்டு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. ஆஞ்சியோ என்பதனுடைய பொருள் பெட்டி அல்லது மூடிய பெட்டி எனப்படும். ஸ்பெர்மா என்பதனுடைய பொருள் விதை எனப்படும். இவை வளரி இயல்பின் அடிப்படையிலே 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை சிறு செடிகளாக சொலானம் மெலாங்கியானா கத்திரி செடியாகவும், புதர் செடியாக ஹைபிஸ்கஸ் ரோசா சைனஸ் செம்பருத்தி செடியாகவும், மற்றும் மரங்களாக மாஞ்சிஃபெரா இண்டிகா மாமரம்,
இவற்றிலே சைலம் மற்றும் புளோயம் எனப்படும் நன்கு வளர்ச்சியடைந்த கடைத்தும் திசுக்கள் காணப்படுகின்றன. சைலமானது சைல குழாய்கள், ட்ரக்கீடு சைலம், பேரன்கைமா மற்றும் சைலம் நார்கள் என 4 வகை செல்களை கொண்டுள்ளது. புளோயமானது சல்லடை குழாய், புளோயம் பேரன்கைமா, துணை செல்கள் மற்றும் புளோயம் நார்கள் என 4 வகை செல்களை கொண்டுள்ளது. தென் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம், அதனுடைய வகைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? ஆஞ்சியோஸ்பம் ஆர் derived into 2 classes. They are இருவித்திலை தாவரங்கள், டைகாட்லண்டன்ஸ் அண்ட் மோனோகாட்லன்ஸ். இருவித்திலை தாவரம் மற்றும் ஒருவித்திலை தாவரம் என 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ அடுத்தபடியாக தென் த கேரக்டரிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த டைகாட்லன்ஸ், அதனுடைய பண்புகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். சீடு ஹாஸ் எ 2 காட்லண்டன்ஸ். பிளான்ஸ் ஹாவ் எ டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் லீவ்ஸ் ஆர் வித் ரெக்டிகுலர் வெனேஷன். விதைகள் 2 விதைகளை கொண்டிருக்கிறது. இவை ஆணிவேர் தொகுப்புடன் வலைப்பின்னல் நரம்பு அமைவு கொண்ட இலைகளுடன் காணப்படுகிறது. ஃப்ளவர்ஸ் ஆர் டெட்ராமோரஸ் ஆர் பென்டாமோரஸ். கேலக்ஸ் அண்ட் கொரெல்லா ஆர் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். மலர்கள் 4 அல்லது 5 அங்கங்களை கொண்டிருக்கும். அவை இதழ்கள் மற்றும் புள்ளி இதழ்கள் என 2 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தென் பாலினேஷன் அக்கர் மோஸ்ட்லி பை இன்செக்ட்ஸ், அதாவது மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் பூச்சிகள் மூலமே நடைபெறுகிறது. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பியன், மேங்கோ, நீம். அவரை, மாமரம், வேப்பமரம் ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டு. தென் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த மோனோகாட்லன்ஸ், ஒருவித்தலை தாவரங்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கிறது? சீட்ஸ் ஹேஸ் ஒன்லி 1 காட்லிலன்ஸ். பிளான்ஸ் ஹேவ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அண்டு லீவ்ஸ் வித் பேரல் வினேஷன், அதாவது தாவரங்கள் சல்லிவேர் தொகுப்புடனும் இணைப்போக்கு நரம்பமைவு கொண்ட இலைகளுடன் காணப்படக்கூடியது. ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரைமோரஸ் அண்ட் ஆர் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு கேலக்ஸ் அண்ட் கொரெல்லா. மலர்கள் 3 அங்கங்களை கொண்டுள்ளன. அல்லி மற்றும் புள்ளி இதழ்கள் பிரிக்கப்படாமல் ஒரே வட்டத்திலே அமைந்திருக்கிறது. பாலினேஷன் அக்கர் மோஸ்ட்லி பை விண்ட், மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் காற்றின் மூலமே உருவாக்கப்பட்டு நடைபெறுகிறது. எக்ஸாம்பிள் ஆஃப் கிராஸ், பேடி அண்ட் பனானா, புல், நெல், வாழை இதற்கு முழுமையான எடுத்துக்காட்டு. Then we see the activity. Collect some flowering plants from your surrounding and classify them monocot or dicot based on their root, stem and venation. அதாவது உனது வீட்டிற்கு அருகில் உள்ள பூக்கும் தாவரங்களை கண்டறிந்து அவை ஒருவித்திலை தாவரமா அல்லது இருவித்திலை தாவரமா என்பதை அதனுடைய வேரினுடைய அடிப்படையிலும் இலை நரம்பமையின் அடிப்படையிலும் வகைப்படுத்த வேண்டும். Then we see the taxonomy, வகைப்படுத்துதல், வகைப்பாட்டியல் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்ல வேண்டும். Taxonomy is the branch of biology that deals with the study of identification, classification, description and nomenclature of living organism. The word taxonomy is derived from the 2 Greek words. Taxis means arrangement and nomis means laws. The word taxonomy was first coined by Augustine T. Condal. அகஸ்டியன் டி கொண்டால் அப்படிங்கிற ஒரு மூலியமாக தான் இந்த வகைப்பாட்டியல் என்கின்ற ஒரு பெயர் உருவாக்கப்பட்டது. உயிரினங்களை அடையாளம் காணுதல், வகைப்படுத்தல், வரையறுத்தல் மற்றும் பெயரிடுதல் ஆகியவற்றை பற்றிய உயிரியல் பிரிவு. வகைப்பாட்டியல் எனப்படும் எனினும் வார்த்தை வரிசைப்படுத்தல் என்று பொருள். டாக்சிஸ் மற்றும் விதி என பொருள்படுகிறது. நாமோஸ் அல்லது லத்தீன் வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டதால் வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதலிலே உருவாக்கியவர் அகஸ்டின் பைரமிஸ் டீகாண்டில் என்பவர்தான் இதை முதலிலே வகைப்படுத்தியவர். தென் த கிளாசிஃபிகேஷன், இதனுடைய வகைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது பார்த்தோமானால், பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன்டு 2 different groups and categories on the basis of the similarities and differences is called as the classification. There are 4 types of classification. தாவரங்களுக்கிடையே காணப்படும் ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளுக்கு ஏற்ப பல்வேறு தொகுப்புகளாக அவற்றை பிரிக்கும் முறையை வகைப்படுத்தல் என்கின்றோம். 4 வகைப்பாடுகள் பொதுவாக உள்ளது. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், செயற்கை வகைப்பாட்டு முறை. நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இயற்கை வகைப்பாட்டு முறை. தென் த ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஃபிசியோலோஜெனட்டிக் மரபு வழிபாட்டு முறை. தென் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், நவீன வகைப்பாட்டு முறை என 4 வகையாக இவற்றை வகைப்படுத்தலாம். இவற்றில் இருக்கக்கூடிய முதல் வகைப்பாடு ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். This is the earliest system of classification. Plants are classified on the basis of one or few morphological character. The most famous artificial system of the classification is Linnaeus classification, was the first proposed by the Carolus Linnaeus in his book of Species Plantrum.
அதாவது இது தாவரங்களை வகைப்படுத்தும் மிக பழமையான முறையில் ஒன்றாகும். ஒரு சில புறத்தோற்ற பண்புகளுடைய அடிப்படையிலே தாவரங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செயற்கை வகைப்பாட்டு முறையிலே மிகவும் புகழ்பெற்றது லினேயஸ் முறை. இதனை உருவாக்கியவர் கரேலஸ் லினேயஸ் என்பவராவார். அவர் தமது ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம் என்ற புத்தகத்திலே செயற்கை வகைப்பாட்டு முறையினை தெளிவாக விளக்கியுள்ளார். த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் தி சிஸ்டம் பிளான்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் செவரல் கேரக்டர். பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் இஸ் an example of the system of the classification. The system of classification is based on the morphological and reproductive character of the seeded plants. Bentham and Hooker published their natural system of classification in their books named as the General Plantrum in 3 volumes. This classification is widely used in mainly herbaria and botanical gardens all over the world. தாவரங்களுடைய பல்வேறு பண்புகளுடைய அடிப்படையிலே இயற்கை வகைப்பாட்டு முறை உருவாக்கப்பட்டது. பெந்தம் அண்ட் ஹூக்கருடைய வகைப்பாட்டின் முறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். விதை தாவரங்களுடைய புறத்தோற்ற பண்பு மற்றும் இனப்பெருக்க பண்பினுடைய அடிப்படையிலே இந்த முறை வகுக்கப்பட்டுள்ளது. பெந்தம் மற்றும் ஹூக்கர் தங்களது ஜெனிரா பிளான்ட்ரம் புத்தகத்திலே 3 தொகுதிகளாக இதை விளக்கியுள்ளனர். இவ்வகைப்பாட்டு முறை உலகம் முழுவதும் உள்ள உலர் தாவர தொகுப்பு நிலையங்களில் ஹெர்பேரியம் தாவரவியல் தோட்டங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஹெர்பேரியம் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் pressed and dried plants passed on the sheet or arranged according to any one of the accepted system of classification. தாவரங்களை சேகரித்து உலர்த்தி அழுத்தி ஒரு அட்டையின் மீது ஒட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாட்டினை வரிசைப்படுத்தும் முறையே ஹெர்பேரியம் என அழைக்கப்படுகிறது. தென் த பைனாமியல் நோமன் கல்ச்சர் இருசொல் பெயரிடும் முறை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி சொல்ல வேண்டும். நேமிங் ஆஃப் த organism with 2 words is known as the binomial nomenclature. For example, the binomial name of mango is Mangifera indica. Here the first and Mangifera refers to the genus name and the second word indica refers to the species name. அதாவது ஒரு உயிரினத்திற்கு 2 சொற்களால் பெயரிடும் முறைக்கு இருசொல் பெயரிடும் முறை என்று பெயர். உதாரணமாக மாஞ்சிஃபெரா இண்டிகா என்பது மாமரத்தினுடைய தாவரவியல் பேர். இதில் மாஞ்சிஃபெரா என்னும் சொல் பேரினத்தையும் இண்டிகா என்ற சொல் அதனுடைய சிற்றினத்தையும் குறிக்கும். பைனாமியல் நேம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை த கஸ்பார்ட் பாக்கின் என்பவர் மூலியமாக இந்த இயர் 1623 பைனாமியல் சிஸ்டம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை த லினேயஸ் இன் ஹிஸ் புக் ஸ்பைசிஸ் பிளான்ட்ரம். தி சிஸ்டம் ஆஃப் நேமிங் ஆஃப் த பிளான்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் பேசிஸ் இஸ் நோன் அஸ் த பொட்டானிக்கல் நோமன்கல்ச்சர். இருசொல் பெயரிடும் முறையை காஸ்பர்ட் பர்கின் என்பவர் 1623 ஆண்டிலே முதலிலே அறிமுகப்படுத்தினார். இம்முறையை லினேயஸ் தனது ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம் புத்தகத்திலே நடைமுறைப்படுத்தினார். அறிவியல் முறையிலே தாவரங்களுக்கு பெயர் சூட்டும் முறையை தாவரவியல் பெயரிடுதல் என நாம் அழைக்கின்றோம். தென் மோர் டு நோ லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம் இன் இந்தியா இஸ் த கொல்கத்தா விச் ஹேஸ் எ மோர் தேன் 10 lakh அதாவது 1 million ஸ்பைசிஸ் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸ். இந்தியாவிலே மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு கொல்கத்தாவிலே உள்ளது. இங்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான உலர் தாவர மாதிரிகள் உள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Do you know? Then we see the outline of Bentham and Hooker system and classification. Feeder plant division class, dicotyledons, gymnosperm, monocotyledons. இதனுடைய சப் கிளாஸ் எப்படி இருக்குது? பாலிபெடைல், கேமோபெடைல், அடுத்தது மோனோகிளாம்டமெல் டேல், அடுத்தது அதனுடைய சீரீஸ் அதனுடைய வரிசை எவ்வாறு இருக்குது? சப் கிளாஸ் துணை வகுப்பு வரிசை எவ்வாறு இருக்குது? இங்கே வந்து 8 சீரீஸ் இருக்குது, ஃபேமிலி 36 ஃபேமிலி இருக்குது. அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. தென் வி சி அண்டு யூ ஷுட் ரிமெம்பர் கிளியர்லி. அடுத்து இன்ஃபோபிட்ஸ். த ரூல்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ரெகார்டிங் டு த பைனாமியல் நோமன்கல்ச்சர் வேர் ஃபவுண்ட் in the ICBN International Code of Botanical Nomenclature. Now it is known as ICN International Code of Nomenclature. இருசொல் பெயர்முறை தொடர்பான விதிமுறைகளை மற்றும் பரிந்துரைகளே ICBN அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் அமைப்பிலே சட்டம் உள்ளது. தற்போது இது ICN அகில உலக பெயர் சூட்டும் சட்டம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நாம் இதில் ஒரு செயல்பாடு ஒன்றை காண இருக்கின்றோம். ஆக்டிவிட்டி: கலெக்ட் சம் பிளான்ஸ் which is growing inside your school area. Write their vernacular name, binomial name and classify them into dicotyledons and monocotyledons in the given table. உனக்கு பள்ளிக்கு அருகில் வளாகத்திலே வளரக்கூடிய தாவரங்களை சேர்த்து அவற்றுடைய வட்டார பெயர் தாவரவியல் பெயர் அது ஒருவித்திலை தாவரமா அல்லது இருவித்திலை தாவரமா என்பதை அட்டவணைப்படுத்த வேண்டும் என்பது நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு
செயல்பாடு. யூஸ் த மெடிசினல் பிளான்ட்ஸ், மருத்துவ தாவரங்களுடைய பயன்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது. பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு ஆஸ் மெனி வேஸ். Some plants along with their parts are used as medicines. Use of some medicinal plants are given below. இங்கே பல பெரும்பாலான தாவரங்கள் நமக்கு மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது. சில தாவரங்கள் அவற்றின் பாகங்களுடன் நமக்கு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சில தாவரங்களுடைய மருத்துவ பயன்கள் என்ன என்பது இங்கு கீழே உங்களுக்கு அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டாக அகாலிப்பா இண்டிகா, குப்பைமேனி செடி. இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி யூஃபோர்பியேசி என்கின்ற குடும்பத்தை சார்ந்தது. The paste obtained from the leaves of these plants is used to cure the burns of the skin. அதாவது இந்த இலையை அரைத்து பெறப்படும் பசை தோலில் உள்ள தீக்காயத்திற்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. The juice of the plant's leaves is mixed with lemon juice to cure ringworm. இந்த இலையினுடைய சாற்றை எலுமிச்சை சாறுடன் கலந்து அருந்தினால் வயிற்றிலுள்ள உருளை புழுக்கள் முழுமையாக அழியும் என்பது இதனுடைய மருத்துவ பயன். தென் ஏகில் மார்மிலோஸ் மீன்ஸ் வில்வ இலை. இட் பிலாங்ஸ் டு ஃபேமிலி ஆஃப் ருட்டேசி குடும்பத்தை சார்ந்தது. The unripe fruit of the tree is used to treat the indigestion. அதாவது இந்த காயானது செரிமான குறைபாட்டை சரி செய்கிறது. இட் இஸ் யூஸ்டு டு கியூர் குரோனிக் டயரியா அண்டு டிசென்ட்ரி. இது தீராத வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதி ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. தென் வி சி த சொலானம் ட்ரைலோபேட்டம், தூதுவளை என்று பெயர் இதற்கு. இட் பிலாங்ஸ் டு ஃபேமிலி சொலனேசி. த லீவ்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட் கியூர் கஃப் அண்ட் கோல்டு. அதாவது இதனுடைய இலைகள், கனிகள் இருமல் மற்றும் சளிக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் வைட்லி யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் டியூபர்குலோசிஸ் அண்ட் பிரான்சியல் ஆஸ்துமா. காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. தென் வி சி த பிலாந்தஸ் அமாரஸ், கீரா நெல்லி. இட் பிலாங்ஸ் த ஃபேமிலி ஆஃப் யூர்போபேசி குடும்பத்தை சார்ந்தது. த என்டையர் பிளான்ட் இஸ் யூஸ்டு டு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாண்டிஸ். அதாவது தாவர உடல் முழுவதுமாக மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இட் கிவ்ஸ் த அடிஷனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹியூமன் லிவர். இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் த அதர் லிவர் டிசார்டர்ஸ். கல்லீரலுக்கு வலிமையை கொடுத்து கல்லீரல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக கடைசியாக நாம் காண இருக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ட்ஸ் என்னவென்று பார்த்தோமானால் ஆலிவேரா, சோற்றுக்கற்றாழை என்று பெயர் இதற்கு. சோற்றுக்கற்றாழை இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஆஃப் லிலேசி குடும்பத்தை சார்ந்தது. தென் லீவ்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் இஸ் யூஸ்டு டு கியூர் த பைல்ஸ் அண்டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஸ்கின். அதாவது இதனுடைய இலைகள் மூலநோய் மற்றும் தோல் பகுதியிலே தோன்றும் அலர்ஜியை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. இட் கியூர்ஸ் த பெப்டிக் அல்சர். இது வயிற்றுப்புண்ணுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற இந்த மருத்துவ தாவரங்களுடைய பயன்களோடு லெசன் 17 Plant Kingdom should be completed. We will see the next video. Until then, thank you so much.